இப்போ சூரிய மண்டலத்துல வந்து என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இந்த கிட்டவே நெருங்க முடியல. சந்திர மண்டலம் போயிட்டாங்க. நம்ம சூரிய மண்டலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க நிறைய வேதங்கள்ல, புராணங்கள், இதிகாசத்துல, ரிஷிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பித்ருலோகன்றது சூரிய மண்டலத்தை ஒட்டின மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் கூட நிறைய புராணங்கள், இதிகாசங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மெய்ஞானத்துல அறிஞ்ச இந்த தேய்பிறை அப்படின்னும் போது நமக்கு நெகட்டிவா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்ம துன்புறுத்துறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து நமக்கே அறியாமல் சிலது நாம செய்யறோம். இப்போ சொல்ல போனா அந்த பில்லி, சூனியம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த துராத்மா இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடக்கக்கூடிய பிரதோஷ காலம் அப்படின்றதே வந்து உங்களுக்கு வந்து சந்தியா காலம் சொல்லுவாங்க. சந்தியா நர்த்தனம் கூட சொல்லுவாங்க சில சமயத்தில். இந்த சந்தி அப்படின்றதே வந்து என்ன, இப்போ நம்மலாம் ஒரு தெரு சந்திக்கும் போது வந்து முச்சந்தின்னு சொல்லுவோம். 3 தெரு சந்திக்கும் போது நடுவில் முச்சந்தின்னு சொல்லுவோம். அது என்ன 3 நடுநிலை அது. அதே மாதிரி பகலும் இரவும் சேர்ற நேரம் தான் இந்த சந்தியா காலம். அதாவது சாயந்தர நேரம், ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 6 மணி வரலும் வச்சுக்கலாம் பிரதோஷ காலம். இப்போ இந்த காலத்தில் சந்தியா காலத்தில் சந்தியா நர்த்தனம் பண்ணுவாங்க. சந்தியா நர்த்தனம் அப்படின்றது வந்து பிரதோஷ காலத்தில் ஒண்டி தான் சிவபெருமான் பண்ணுறது. வேறு எந்த காலத்தையும் இந்த சந்தியா நர்த்தனம்ன்றது கிடையாது. இந்த சந்தியா நர்த்தனம் பண்ணுறதுனுடைய தாத்பரியமே உயிர்கள் என அனைத்தும் வந்து தன்னுடைய செயல்பாட்டில் தன் நிலையில் வந்து எல்லாம் இருந்து இறையினுடைய சிந்தனையோட இறையை வந்து எப்படி நாம் அறியலாம், அதை எப்படி அடையலாம் அப்படின்றது அந்த சிந்தனையானது ஜனங்களுக்கு, மக்களுக்கு, வழிபடுகின்ற அனைவருக்கும், பக்தர்களுக்கும் கிடைக்கணுன்றது தான் அந்த பிரதோஷத்தில் வந்து நந்தியம்பெருமானுடைய 2 கொம்பு இருக்கும். நந்தியம்பெருமானில் அது நடுவில் வந்து ஒரு பாகம் இருக்கும், அதாவது நடுநிலைகள். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பிக்சரில் ஃபோட்டோலையோ இல்லை இது படத்துலையோ வரையறது பண்ணலன்னா நடராஜ பெருமான் வந்து அது நடுவில் வந்து நர்த்தனம் ஆடுற மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நந்தியம்பெருமான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் வந்து ஒரு உதாரணமாக நந்தியம்பெருமான் நம்ம சொல்லலாம். அதனால தான் பிரதோஷ காலத்தில் ஒவ்வொரு நந்திக்கும் அபிஷேகங்கள், போக்குவரத்துலாம் நடக்குது. அப்போ ஒவ்வொரு நந்திக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்கிறதுனா, பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லா அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் உணவானது செய்கின்ற அந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே ஒரு திருப்திகரமாக எப்படி நந்திக்கு இருக்குதோ அதே மாதிரி உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்றத ஒரு தாத்பரியத்தோடு தான் அந்த அபிஷேக ஆராதனைகள் நந்திக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இறைவனுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இறைவி அம்பாளுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நான் தன்னை சார்ந்த உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு கருணையினால் பண்ணுறது. அந்த அபிஷேக ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு சிவபெருமான் வந்து தீபாராதனை தருணத்தில் வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணணும். எங்கே எல்லா மக்களும் பிரதோஷ காலத்தில் தரிசனம் பண்ணணும்னா, நந்தியம்பெருமான் 2 கொம்புகள் இருக்குது இல்லை, அந்த கொம்புக்கு நடுவில் வந்து சுவாமி வந்து நர்த்தனம் ஆடுற மாதிரி நம்ம பாவனை பண்ணி உள்ளே இருக்க மூலாலை லிங்கத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிற போல் அந்த 2 கொம்புக்கு நடுவில் வந்து சிவபெருமான் நடன ஆரத்தை பார்க்கணும்னா, கோயில் இருக்கக்கூடிய கர்வகர் இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்க்கணும். அப்போ நந்திக்கு பின்னாடி இருந்து வழிபடணுமா? ஆமாம், நந்தியம்பெருமான் பின்னாடி தான் நம்ம வந்து வழிபடணும். எப்பயுமே சுவாமிக்கும் நந்திக்கும் பிரதட்சணமாக இருக்கட்டும், தரிசனம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கோயிலோடைய நியதி அப்படி தான். நந்திக்கு நடுவில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு சில யாராவது நடுவில் வந்தால் நின்னாப்பா நந்தி மாதிரி வரைய அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சிவனுக்கும் நந்தினிக்கும் சாதிருஷ்யம் வேணும். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களினுடைய உதாரணம் ஒரு பொருட்டு நந்தி. உலகத்தில் இருக்க உயிர்களை காக்கின்ற ஒரு பரம்பொருளாக இறைவன், அதுதான் லிங்கம், மூலாலய லிங்கங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிற சிவபெருமான் தான். இது இந்த பிரதோஷ காலத்தில் இது ரொம்ப விசேஷம். நந்தியம்பெருமான் அதாவது என்ன, உயிர்களுக்கு நடுவில் அந்த நந்தியம்பெருமான் வந்து நர்த்தனம் ஆடுறது வந்து, சிவபெருமான் வந்து நர்த்தனம் வந்து நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புக்கு நடுவில் ஆடுறதுன்றது வந்து, அதாவது என்னன்னா அவர் தலையில் ஆடுறது வந்து நர்த்தனம் ஆடுறது வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அறிவு என்ற சித்தத்தை வந்து சுத்தம் செய்கின்றதாக தான் இருக்கும், நல்வழிப்படுத்துகிறார். அதனால தான் அந்த இதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒரு தாத்பரியம். மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துடைய சிறப்பு என்னங்க ஐயா? சொல்லி பார்த்தா நமக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்போது ஸ்திரவாரம்னு வந்து வடமொழியில் சொல்லுவாங்க. ஸ்திரம்னா அதாவது எப்படின்னா, இப்போ இதிலே வந்து லக்னத்தில் பார்க்கும்போது, நீங்கள் ஜோதிடத்தில் பார்க்கும்போது சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம்னு 3 லக்னங்கள் சொல்லுவாங்க. அதாவது தனியே சரலக்னம் அப்படின்றது மூவபிள் லக்னம், அது போயிட்டே இருக்கும். அது நீர்நிலைகளான லக்னங்கள்லாம், கடகம், இது மாதிரி லக்னங்கள்லாம் சொல்லுவாங்க.
ஸ்திர லக்னம் அப்படிங்கும்போது ரிஷபம் இதை மாதிரி லக்னத்தில் சொல்லுவாங்க. மிதுனம் அப்படின்ற ஒரு ராசி சொல்லும்போது லக்னத்தில் சொல்லும் போது அது வந்து உபய லக்னம் சொல்லுவாங்க. அது மாதிரி லக்னத்தில் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி ஸ்திரம் அப்படின்றது வந்து எப்படின்னா எப்பயுமே நிலையான தன்மைகள். அதனால தான் சனிக்கிழமைக்கு வந்து ஸ்திரவாசரம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு வடமொழியில். இதில் பண்ணுற பிரதோஷம் இன்னொரு விஷயம் அப்படின்னா வாரத்தில் வந்து நவகிரக கோள்களில் வந்து சனி பகவான் வந்து ஒரு விசேஷம் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு தான் அவர் வரும்போது தான் நம்ம எல்லாருமே வாழ்வியிலே புரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கைன்னா என்னது, நம்ம சுற்றம் என்ன எல்லாமே புரியும். ஒருத்தருக்கு வந்து 7 நாட்டு சனியோ அஷ்டம சனியோ வரும்பொழுது, இல்லை சனி பார்வைகளை வந்து குரூர கிரகத்தோட படும்போதும் நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நமக்கு வந்து எல்லாரையும் உணர தன்மையெல்லாம் வந்து சனி பகவான் தான் கொடுக்குறாரு. அப்போ சனிக்கிழமையில வந்து நம்மளுடைய கர்மாவானு தொலையுது. கர்மா காரகத்துவம் உடையவர் சனி பகவான். இப்போ சனிக்கிழமை பிரதோஷம் வரும்போது நம்மளுடைய கர்மாக்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விளையன்றதுக்கு தான் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சனிக்கிழமை வந்து வழிபடுறது பிரதோஷத்தில் ரொம்ப விசேஷம். பொதுவாக சனிக்கிழமைனாவே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை தான் அதிகமாக வழிபடுவாங்க. ஆனால் பிரதோஷம் காலத்தில் சனி பிரதோஷம் வந்து சிறப்புன்றீங்களே, இது இப்போ பெருமாளுக்கும் இந்த சனி பிரதோஷத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? பெருமாள் சனிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளை நம்ம வழிபடும் போது அவர் என்னன்னா கர்மக்காரன்னு சொல்லுவாங்க. அவரும் கர்மக்காரன் தான். எப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சால் அதனுடைய பிராப்தத்தை கொடுக்கக்கூடியவர், அவ்வளோதான் அது. ஆனால் கர்மாவை வந்து போக்கக்கூடியவர்னு பார்த்தா சிவபெருமான் தான். கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை வழிபடுறது, அந்த புரட்டாசி மாதம் எல்லாம் சனிக்கிழமை மற்ற நாட்கள்லாம் வந்து பெருமாளை வழிபடுறதுன்றது நம்ம மரபில் இருக்குது. அவர் கர்மா ஏற்ற பலனை தான் தருவார். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்களோ அதுதான் அவர் தருவார். ஸோ அதனால் அவருக்கு சனிக்கிழமை விசேஷம். ஆனால் இவர் வந்து கர்மாவை வந்து விளக்கக்கூடியவர்னா அவங்களுக்கு வந்து கர்மாவே இல்லாத பிறவியே இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். ஸோ அதனால் சனி மகா பிரதோஷத்தில் வழிபடும் போது ரொம்ப வந்து கர்மாவானது நம்மளை விட்டு போகும். அது இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது, அதான் இறைநிலையோடு நம்ம இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் சனி மகா பிரதோஷம். எல்லாருமே வந்து ஆண்டோர்கள் வந்து முன்னோர்கள் ஞானிகள் எல்லாமே வந்து இந்த சனி மகா பிரதோஷத்தை வந்து நிறைய பேர் வழிபட்டிருக்காங்க. நிறைய விஷயத்தை தேய்பிறை நாட்கள்லையும் பிரதோஷம் வருது, வளர்பிறை நாட்கள்லையும் பிரதோஷம் வருது. 2 பிரதோஷங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்கா? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷங்கள் வந்து மனிதருக்கானது, வளர்பிறை வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் வந்து தேவர்களுக்கானது அப்படின்ற மாதிரி சில இன்டர்நெட்ஸ் இந்த விக்கிபீடியா அது போல மீடியாக்கள்லாம் போட்டிருக்கு. இது உண்மை தானா இல்லை இது இந்த மாதிரி கிடையாதா? இல்லை, நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஆன்மீகன்றது சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நம்ம விஞ்ஞானமும் தேவை, மெய்ஞானமும் தேவை. உண்மையான ஞானம்ன்றது மெய்ஞானம். விஞ்ஞானன்றது நம்ம நம்ம அறிவுக்கு உட்பட்டு நமக்கு எது தெரியுதோ அதை சொல்கிறது தான் வந்து விஞ்ஞானம். நமக்கு வானிலை வானவில்ல வானத்தில் இருக்கிற எல்லா ஆய்வுகளும் நமக்கு ஒரு அளவுக்கு தெரியுது இன்றைக்கி. ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே வந்துடுது. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது வானவில் படி நம்ம பார்க்கும்போது அந்த விஞ்ஞானங்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு மெய்ஞானத்தில் கண்ட யோகிகள் ஞானிகள் சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க, அதை வந்து இவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னும் சில விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயங்களை இவங்களால இன்னும் போய் அந்த இப்போ சூரிய மண்டலத்துலாம் வந்து என்ன இருக்குன்னு யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, இந்த கிட்டவே நெருங்க முடியல. சந்திர மண்டலம் போயிட்டாங்க. நம்ம சூரிய மண்டலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய வேதங்களில், புராணங்கள், இதிகாசத்தில், ரிஷிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பித்ருலோகன்றது சூரிய மண்டலத்தை ஒட்டின மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் கூட நிறைய புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மெய்ஞானத்தில் அறிஞ்ச நல்ல ஒரு ஆன்மீக ஒரு மகான்களும் ஞானிகளும் சொன்ன விஷயங்கள். அதே தான் இந்த இதுவும் இன்றைக்கி பார்க்குற நம்ம கிரகண புண்ணிய காலங்கள் எல்லாமே இருக்குது. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்லாம் வரும்போது ஒரு முன்னாடியே பஞ்சாங்கத்தில் இருக்க நம்மளை தெரிகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு மெய்ஞானத்தில் கண்ட யோகிகள் ஞானிகளுடைய ஒரு கோட்பாடு உணர்ந்து அதாவது தன்னையும் உணர்ந்து தன் நிலையும் உணர்ந்து தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தையும் உணர்ந்து அவங்க பண்ண விஷயந்தான் அதெல்லாம். அதில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வளர்பிறை தேய்பிறை இது ரெண்டுமே வந்து ஒரு மாதம் கொண்டது. இதில் ஒரு 15 நாள், அதில் ஒரு 15 நாள், 15 நாள் சேர்ந்தனா 30 நாள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பௌர்ணமி அடுத்தது நாள்லேருந்து குறிக்கிறது வந்து தேய்பிறை. அதுக்கடுத்தது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து வர்றது வளர்பிறை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வளர்பிறையில் அப்படின்னும் போது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது மனோநிலைகள் தான் காரணம். வளர்பிறையில் நம்ம அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம பார்க்கும்போது சந்திரன் வந்து வளர்ந்து கொண்டு வருவார். சந்திரன்ற மனோகாரகன். ஸோ நமக்கு வந்து மனநிலைகளில் எந்த யாதொரு ஒரு
ஏதாவது நமக்கு வந்து ஒரு தோல்வோ எது இருந்தாலும் வந்து இந்த வளர்பிறையில் வந்து நம்ம வழிபடுகிற எல்லா தெய்வங்களும் இல்லை வளர்பிறை நாட்களில் சில குறிப்பிட்ட நாட்கள் வழிபடும்போது மனோதைரியமும் வைராக்கியமும் நமக்கு டெஃபினட் அது தகுந்த மாதிரி தான் எல்லா இதுவும் இருக்கும், பூஜைகள் எல்லாமே இருக்கும். இந்த தேய்பிறை அப்படின்னும் போது நமக்கு நெகட்டிவாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்ம துன்புறுத்துறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து நமக்கே அறியாமல் சிலது நாம செய்கிறோம். இப்போ சொல்ல போனால் அந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த துராத்மா இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடக்கக்கூடிய, அதெல்லாம் வந்து போக்கக்கூடிய ஒரு நாட்களாக வந்து இந்த தேய்பிறைன்றது. உதாரணமாக அஷ்டமி பைரவர் வழிபடுவாங்க, மகாகாளி வழிபடுவாங்க எல்லாமே. அதாவது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலினின்னு வந்து அம்பாளுக்கு சொல்லுவாங்க. கெடுதலை வந்து போக்கக்கூடிய அம்பாள், கெடுதலை போக்கி அந்த கெடுதல் செய்கின்றவர்களையும் அவங்க வந்து காக்கக்கூடியவர். கெடுதலை வந்து நம்மக்கிட்ட அண்ட விடாமல் பார்க்கக்கூடிய சிஷ்ட பரிபாலினி அம்பாளுக்கு சொல்லுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து காளி, துர்கா, பைரவர் நிறைய இருக்குது, நரசிம்மர், இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு வந்து இந்த தேய்பிறையானது ரொம்ப விசேஷம். அமாவாசைன்னு உங்களுக்கே தெரியும், அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரிலாம் வந்து தேய்பிறையில் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் உள்ள எந்த ஒரு ஆற்றல் அது சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியை வந்து போக்கி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற ஒரு தெய்வங்கள் வந்து உக்ரமான தெய்வங்களை வந்து அந்த நாட்களில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வளர்ப்பிறையில் இதுதான், தேய்பிறை இதுதான், இப்படி நம்ம கோட்பாடு கொண்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லது ஒரு பக்கம் கிடைக்கும், ஒரு பக்கம் தீயது விலகி திருப்பி நல்லது மேல் நோக்கி நமக்கு நடக்கும்.